ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் என்ன படித்தா மார்க் ஈஸியாக எடுக்கிறதுன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்லேருந்து அப்படியே போகலாம். ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம போர்டு எக்ஸாமுக்கு 3 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த 3 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு 3 சாப்டரை தெளிவாக பார்த்துங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. இது வந்து 100% ஒரு 5 மார்க் வரும். சரியா? முக்கியமாக அதுவும் டெரிவேஷன்ஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். இந்த ரே ஆப்டிக்ஸும் வேவ் ஆப்டிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்துல வந்து ஏதாச்சும் ஒரு 5 மார்க் மஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இதோட டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள், ஒரு 10 டெரிவேஷனும் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும். அதேமாதிரி வேவ் ஆப்டிக்ஸுக்குமே வீடியோஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதை பாருங்கள், அதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 2 5 மார்க் முடிச்சிட்டுங்க. இந்த தேர்ட் 5 மார்க்கு எப்பவுமே ரிப்பீட்டடாக இந்த 4 டாபிக் தான் மேக்ஸிமம் வருது. ஸோ எல்சிஆர் சர்க்கியூட்டு, அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து வந்துடும். அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், மூவிங் காயில், கேல்குலேட்டர், அதோட கன்வர்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணியே வந்துடும். ஸோ 5 மார்க்கு இதை மட்டும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 மார்க் இல்லை கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். கேஸ் ஸ்டடியில் 2 கேஸ் ஸ்டடி இருக்கும். ஸோ ஈச் இயர் என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஸ்டடியில் எம்சிக்யூவாகவே இருக்கும். சரியா? ஸோ இந்த வருஷம் சாம்பிள் பேப்பரில் 1 எம்சிக்யூவாகவும் 1 ரிட்டர்னுமாக இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டடி செமிகண்டக்டர்லேருந்து வர பாசிபிள் இருக்குது. சரியா? ஸோ செமிகண்டக்டர்லேருந்து ஃபார்வர்ட் பேஸ், ரிவர்ஸ் பேஸு, சர்க்கியூட் கொடுத்துட்டு ஃபார்வர்டில் இருக்குமா ரிவர்ஸில் இருக்குமா, அது மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். டுவல் நேச்சர்லேருந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனு, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செமிகண்டக்டரில் இந்த ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர் பார்த்தோன்னா செமிகண்டக்டர். ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கும் நம்ம சேனலில். அந்த வீடியோ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதில் நோட்ஸோட அழகாக எழுதும். எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இம்பார்ட்டண்டான விஷயத்த கட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலே இந்த சாப்டரில் 7 மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்னு பார்த்தோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ரோ, ஜேஎம்ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்ல, அது மாதிரி கொஸ்டின்ஸு. அப்புறமா அந்த கிராஃப் இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு 2 கிராஃப் இருக்கும். அந்த 2 கிராஃப் பார்த்துங்க. அப்புறமா கிர்ச்சாஃப் ரூல் மஸ்ட், அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ், அந்த சர்க்கியூட் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் நியூக்ளியர் கன்ஃபார்ம். நியூக்ளியர்லேருந்து 3 மார்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதுலேயும் பைண்டிங் எனர்ஜி கிராஃபு, பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃபு, நியூக்ளியர் டென்சிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் நம்பரு, கியூ வேல்யூ பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ் வந்து நியூமரிக்கலாக தான் இருக்கும். நியூமரிக்கலும் அதுவும் யூஸ்வலாக அந்த ரீஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இல்லை லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இந்த வாட்டி சாம்பிள் பேப்பரில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சரியா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே பாசிபிள். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா பேசிக்கில் இருந்து அப்படியே டீப்பாக நியூமரிக்கல்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் வந்து ஒரு 3 மார்க் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஈஸி. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு 4 கொஸ்டின் படித்தா போதும். வேவ் ஆப்டிக்ஸில் ஹைஜன் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு அது கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதில் அந்த வேவ் ஃப்ரண்ட், அந்த லாஜிக்லாம் தெரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்ஷனு, ரீஃப்ராக்ஷன். சரியா? ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷனில் ரேரர் டு டென்சர், டென்சர் டு ரேரர், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துங்க. அப்புறமா யங்ஸ் டபுள் ஸ்லிட் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷன், அதில் வர எனர்ஜி இன்டென்சிட்டி டயக்ராமு, அந்த ஃப்ரிஞ்சு வித்து, அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ 5 3 மார்க் முடிஞ்சிச்சா, இன்னும் 2 3 மார்க் இருக்குது. ஸோ அந்த 3 மார்க்ஸு நெக்ஸ்ட் வந்து இந்த மூவிங் சார்ஜஸில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ், அதை பேஸ் பண்ணி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்புறமா சோலினாய்ட் காயில்லாம் இருக்குது பாருங்கள். சோலினாய்டு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஸோ ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் ஆர்னு வரும். ஸோ அதில் சோலினாய்டு, மியூச்சுவல் செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ், அதெல்லாம் பார்த்துங்க. இதுலையுமே அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel ஒயர்ஸ், அந்த கொஸ்டின் மஸ்ட் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்வீன் த 2 parallel ஒயர்ஸு. லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இஎம்எஃப் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க கிளியராக. சரியா?
அப்புறம் அந்த ஒரு ராடை வச்சு மூவ் பண்ணால் என்ன நடக்கும்? 1/2 PL² ஒமேகா. இந்த கொஸ்டின் போன முறையும் கேட்டிருந்தாங்க. இது கேட்கறதுக்கு பாசிபிள். நெக்ஸ்ட்டு அப்புறமா முக்கியமாக ஒரு கொஸ்டின் 100%ன்னு சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஒய் எக்ஸிட் இஸ் மோஸ்ட் ரேட்டட் ராடுன்னு ரேட்டட் கார்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுருதுன்ட்டு எக்ஸ்ரேஸ், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் அது மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரமோட வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அதை கிளியராக படிச்சுட்டு போனோம். அதுலேருந்து மினிமம் 2 மார்க் இல்லை ஒரு 3 மார்க் கொஸ்டின் 100%. சரியா? இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் இப்போ சொல்கிற கண்டென்ட்டெல்லாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்த்தோன்னா 5 2 மார்க் இருக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன் 3 மார்க்கில், ஏன்னா இங்கே 7 வந்துட்டு இருக்கு, 7 3 மார்க்கு. சரியா? ஸோ யூஸ்வலாக இதை கூட ஒரு 3 மார்க்காக கேட்டுருப்பாங்க. ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் சொன்ன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு 2 மார்க் வரும். சரியா? ஸோ ஒன்று 3 மார்க்கில் வரலாம், இல்லை 2 மார்க்கில் வரலாம். அங்கே வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுவுமே அந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்துங்க. அப்புறமா அந்த வேவ் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் டயக்ராம். ஸோ வேவ் டயக்ராம் எப்படி போகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸு அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ சின்ன சாப்டர் தான். நெக்ஸ்ட் 3rd சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற கிராஃப், எல்லா கிராஃபும் பாருங்கள். ஸோ ரெசிஸ்டிவிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃபு, பொட்டன்ஷியல் வெர்சஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிராஃபு. இந்த 2 கிராஃப் நல்லா தெளிவாக பாருங்கள். ரெசிஸ்டிவிட்டி கிராஃபு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வர்சஸ் கரண்ட்டு, அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வர்சஸ் கரண்ட்டு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ், என்னென்ன கிராஃப்ஸ் இருக்கோ அது எல்லா கிராஃப்ஸுமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜஸ், ஃபஸ்ட்டு சாப்டர் சார்ஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. லைக் இந்த கூலும்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக போடுற மாதிரி, இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி வர மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு மூவிங் சார்ஜஸ், அதில் அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel wires சொன்ன பார்த்தீங்களா, அது 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் கண்டிப்பாக வந்துடும் அந்த கொஸ்டின். அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஒயர், அந்த டெரிவேஷன் பேஸ் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மூவிங் சார்ஜஸில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின். அப்படியோ இல்லைன்னா இந்த டையா பேராஃபெரோ, இதில் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி படிச்சிருப்போம், அதோட டிஃப்ரென்ஸ் அதை மட்டும் கிளியராக பார்த்துட்டா போதும். ஆட்டம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், இம்பேக்ட் பேராமீட்டர், இல்லை அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கிற மொத்த கிராஃபை நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் ஃபிசிக்ஸோட அவுட்லுக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் மட்டுமாச்சு தெளிவாக படிச்சுட்டு வச்சுக்கிட்டா அப்படின்னா ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிளே இருக்காது. மினிமம் 70க்கு 30 to 40 மார்க் கேரண்டியாக இருக்கும். எவ்வளோ டஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்தாலும் இதில் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ காஸ்லாவோட அப்ளிகேஷன். பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ஒயரு ஷீட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கணும். கெப்பாசிட்டன்ஸு செகண்ட் சாப்டர், வித்தவுட் ஸ்லாப்பு, கிர்ச்சாஃப் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஃபோர்ஸ் பிட்வீன் த parallel wire, இது ரிப்பீட்டடாக வரும். அது கூடவே 1 ஆம்பியர் தெரிஞ்சுக்கணும். மூவிங் காயில், கேல்வனோமீட்டரு, ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், எல்சிஆர் சர்க்யூட், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ப்ரிசம் அந்த டீவியேஷனு, ஹைஜன் பிரின்சிபல், டெலிஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் வித் இன்டென்சிட்டி டயக்ராம், பைண்டிங் எனர்ஜி கிராஃப், குவான்டைசேஷன், டி ப்ராக்லி ஈக்குவேஷன், ரெக்டிஃபயரு. இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். சரியா? 15 அது பார்க்காதீங்க, நம்பர் பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் பார்த்துங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னும் போது டியூ டு டைபோல் அட் ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர், பொட்டன்ஷியல் கேட்டோன்னா செகண்ட் சாப்டர். அது எதுன்னு பார்த்துட்டு கிளியராக எழுதுங்க. பயோ சாவர்ட்லாம் இம்பார்ட்டன்ட், அதுலேயே சர்க்குலர் லூப்பு, அப்புறமா ஒர்க் ஃபங்க்ஷன், பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஸ்டாப்பிங். இதில் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் இருக்கும், ஒரு 4 கிராஃப். அந்த 4 கிராஃப் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருப்பாங்க. ஷோயிங் த ரிலேஷன் பிட்வீன் பிஎன் ஜங்ஷன், ஃபார்வர்ட் பைஸ், ரிவர்ஸ் பைஸ், எனர்ஜி பேண்ட் டயக்ராம். 5 டயக்ராமை பார்த்து வச்சுங்க. கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், அதே மாதிரி பி டைப்புக்கு என் டைப்புக்கு தனித்தனியாக பார்த்து வச்சுக்கணும். ரிலேஷன்ஷிப், கரண்ட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இதெல்லாம் அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் சொல்லியிருப்பான். மோஷனல் இஎம்எஃப்,
மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், சோலினாய்டு இதில் பார்த்துக்கணும். போரா, பாஸ்பேட்ஸ் இதுவுமே 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இதெல்லாமே செமிகண்டக்டர் டெப்ளீஷன் ரீஜன், பேரியர் பொட்டன்ஷியல், ரெசிஸ்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன், அப்புறமா ட்ரிப் வெலாசிட்டி, தேர்ட் சாப்டர் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், ரூதர்ஃபோர்ட் மாடல். ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் வாங்கினா அட்லீஸ்ட்டு இந்த கொஷின்ஸை கிளியராக படித்து எழுதி பார்த்துருங்க. இதுலேருந்து மினிமம் ஒரு 30 மார்க்ஸ் ஆச்சு எடுத்துடலாம் போர்டு எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் மார்க் வாங்கணும் போது நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளோட சேனல்லையே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத போட்டுட்டு வரேன். அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போர்டில் ரிப்பீட் ஆன மாடலை எடுத்து போட்டிருப்பேன். அந்த மாடலாக நம்பர் மாற்றி தான் கேட்பாங்க. அதை வச்சு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.